கலைஞர் அவர்கள் அதை போல தொடர்ச்சியாக வேறு வேறு காலகட்டத்தில் இந்த இயக்கத்தை கட்டி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லோருக்கும் இருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். ஏன்னா அண்ணா ஒருத்தர் தான் பேரறிஞர், அதுக்கப்புறம் மற்ற எல்லா தம்பிமார்களும் சின்ன வயசு பயில. அண்ணா போயிட்டாரும் அந்த கட்சி இருக்காதுன்னு நினைக்கும் பொழுது அண்ணாவிடம் படித்த படிப்பில் கலைஞர் அந்த கட்சியை கட்டி இழுத்து கொண்டு வந்தார். கலைஞர் ஒருத்தர், யார் அண்ணா இருக்கும்போது யாருமே இல்லைன்னு சொன்னவன் பூரா கலைஞர் இருக்கும்போது கலைஞர் மட்டும்தான். கலைஞர் போனார்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லா கட்டத்தையும் பார்த்துட்டோம், ஸ்டாலின்லாம் ஒன்றத்துக்கு ஆக மாட்டார்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் கருணாநிதினு சொல்லி இப்போ ஸ்டாலின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்டாலின் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ புதுசாக ஒரு பதட்டம் கிளம்பி இருக்கு. அது 75 ஆண்டுகால திமுக பவள விழாவின் அறிவு திருவிழா இல்லை, வாரிசை கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்காக உதயநிதிக்காக நடத்துகிற விழா அப்படின்னு ஏன் அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கு அது 4 வருஷம் முன்னாடியே தெரியும், நீ அது இப்போ சொல்கிறனுக்கு வந்து அவன் இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆகா, உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் போல இருக்குது.